இந்த ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. புளி போட்டு கீரை மசியல், சிறுகீரை பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சிறுசா இருந்தது இலை. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கீரை எனக்கு யூஏல கிடைச்சது. டிஸ்கவரி கார்டன்ஸ் நாமகிரியில தான் வாங்கினேன். இது சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சிங்க அப்படின்னா செம சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் இந்த உளுந்து வறுபடும் பொழுது. அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். கூட இந்த கத்திரிக்காவை மட்டும் சேர்க்க மறந்துடாதீங்க. ஒரு சின்ன கத்திரிக்காவா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துருங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இது நல்லா வதங்கும் போதுதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ள நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2-3 முறை. இது நல்லா வதங்கி முடிச்சதுக்கு அப்புறமா கீரையை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஓப்பன்ல வச்சு நல்லா வதக்க போறோம். தண்ணி எல்லாம் விட்டு கீரை நல்லா சுருங்கி வந்ததும் இது கூட நம்ம புளி சேர்த்துக்க போறோம். இன்னைக்கு தேவையான அளவுக்கு உங்க புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது சட்டி வச்சும் நீங்க கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்றதுனால மிக்சியில 2 பல்ஸ் விட்டு எடுத்துட்டு அப்புறம் வடகம் வச்சு தாளிச்சிட்டோம் அப்படின்னா செம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க.